வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இன்னைக்கு டே 96ங்க, சீரீஸ் 96. ஸோ இன்னைக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த எஸ்எல்ஆர் வந்து பண்ணியிருப்போம். எஸ்எல்ஆர்ன்றது ஸ்ட்ரெயிட் லெக் ரேஸ், அதாவது நீ பெண்ட் பண்ணாமல் காலை வந்து மேலே தூக்குறது. ஸோ தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் வந்து ஹோல்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அது வந்து நம்ம ப்ரீவியஸ் சீரீஸில் ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அது பண்ணுறதால என்ன யூஸ் அப்படி டுவல் மசில் ஒர்க் ஆகும், நீ ஜாயிண்ட்டும் ஒர்க் ஆகும், நீ ஜாயிண்ட்டும் ஸ்ட்ரென்தன் ஆகும், அதே மாதிரி லோவர் அப்டமனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலை தூக்கிட்டு ஹோல்ட் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் லெக்கை லிஃப்ட் பண்ணிட்டு அப் அண்ட் டவுன் பண்ண போகிறோம். இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோவர் அப்டமனில் இருக்க மசில் வந்து நல்லா வந்து டியூன் ஆகும், ரெடியூஸ் ஆகும். லோவர் அப்டமன், ஓகேங்களா? அதாவது கீழ் வயிறு பகுதி. ஓகே, இதுதான் நம்மளுடைய இன்னைக்கியான ஆக்டிவிட்டி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இனிஷியேட் பண்ணி பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அண்ட் கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோ போடுவோம், அதில் உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். அண்ட் இன்கேஸ் வேறு ஏதாவது இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கேளுங்க. ஏன்னா சிறிய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யாமல் வந்து திடீர்னு ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஜாயிண்ட் பெயின், பாடி பெயின் இருக்கும். பட் அது வந்து நார்மல். பட் எனக்கு பேக் பெயின் இருக்குது, நான் எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அக்ரவேட் ஆகிடுச்சு, ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எக்ஸசைஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா பெயினோட எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் நோ யூஸ். ஸோ யூஸே இல்லாத ஒரு இதுக்கு நம்ம எதுக்குங்க அதுக்கு ஃபாலோ பண்ணோம். ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இன்கேஸ் வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ பெயினோட நம்ம வந்து சர்வைவ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு பெயினை வந்து நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹெல்த்தியாக ஆக்டிவாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை எப்படி வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரீஸை வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் இல்லைம்மா எனக்கு இதில் வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய டவுட்ஸை வந்து கண்டிப்பாக கேளுங்க, நம்ம அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோடைய கவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 கவுண்ட்ஸ் அண்ட் 2 sets பண்ணலாம். அண்ட் இனிஷியலாக வந்து பண்ணுற கவுண்ட்ஸ் தான் இது. பட் கிராஜுவலாக கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். 15 to 20 கவுண்ட்ஸ் வரைக்கும் போகலாம், ட்வைஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் லோவர் அப்டமன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு அண்ட் உங்களுக்கான ரிசல்ட் கிடச்சிதான்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹிஞ்ச் டேப் வச்சு உங்களுடைய அப்பர் அப்டமன், மிடில் அப்டமன், லோவர் அப்டமன் 3 லேயரையும் வந்து கண்டிப்பாக மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 3 வீக்ஸ் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், சேஞ்சஸ் இருக்கா, இன்ச் லாஸ் இருக்கா, இல்லை அப்படியே தான் இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக ஷியோராக 100% நீங்கள் ப்ராப்பராக டெடிகேட்டிவாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்ச் லாஸ் இருக்குங்க. மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா